ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணத்துக்கு ராஜயோகத்தை தரும் திசைனா என்ன? ராஜ யோகாதிபதி யார்? எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்களை தருவார்? யாரோட சேர்ந்திருந்தா அதிகமான நட்பலன்களை தருவார்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், ராஜயோகம் தரும் திசைனா என்ன? எந்த ஒரு ராசிக்கும் லக்கணத்துக்கோ அந்த ராசி அதிபதியோ அல்லது லக்கணாதிபதியோ அவர்களுக்கு இணையாக அல்லது அவர்களை விட ஒரு படி மேலாக யோகங்களை தனது திசையில அள்ளித்தர அந்த திசைக்கு பேர் தாங்க ராஜயோகம் தரும் திசை. அப்ப ராஜ யோகாதிபதி அப்படின்னா யாரு? ஒரு லக்கணத்துக்கு அல்லது ஒரு ராசிக்கு 2 சுப ஆதிபத்தியங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த ஒற்றை கிரகம் தாங்க ராஜயோகாதிபதி. ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய அந்த ஒற்றை கிரகம் தான் ராஜயோகாதிபதினு சொல்லுவோம். அந்த அடிப்படையில ரிஷப லக்கணத்துக்கு ரிஷப ராசிக்கு ராஜயோகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சனி பகவான் தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக வரணும் இல்லையா? அப்ப இந்த சனி பகவான் அப்படி ராஜயோகாதிபதியா வர்றாரா? எப்படி? ரிஷப லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் சனி பகவான் வருவாருங்க. மகரம் 9வது வீடாகவும் கும்பம் 10வது வீடாகவும் வரும். இந்த 2 வீடுகளுமே சனி பகவானுடைய வீடுகள் அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. 1, 5, 9ங்கிறது திரிகோணம். அதுலயும் இந்த 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது பெருங்கோணம். அதே போல 1, 4, 7, 10 அப்படிங்கிறது கேந்திரஸ்தானங்கள். அதிலும் இந்த 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது பெருங்கேந்திரம். இப்படி ஒரு பெருங்கோணத்திற்கும் ஒரு பெருங்கேந்திரத்திற்கும் ஒரே நேரத்தில் அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி பகவான் தாங்க ரிஷபராசி ரிஷப லக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம். இந்த